எல்லா மக்களுக்கும் வணக்கம். என்னடா இந்த டாப்பிக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, இப்போ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அந்த டாபிக் பேசணுமா வேணாமான்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. தளபதி ஃபேன் ஆகிய நான் இதை பற்றி பேசியே ஆகணும். நான் இதில் அரசியல் பேச விரும்பலை. இந்த இறந்து போன கரூரில் நடந்த ஒரு துக்க செய்தி. 41 அநியாய இன்னசென்ட் பீப்புள்ஸ் இறந்துட்டாங்க. அதில் பெண் குழந்தைங்களும் தாய்மார்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று இந்த உங்கள் எல்லாருக்கிட்டே என்ன சொல்லிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் தாங்க முக்கியம். சினிமா ஆக்டர்ஸ் தேர் பேஷன், அது திறமை அவங்களுக்கு வருது, பண்ணுறாங்க. ஈவன் தளபதி கூட சொல்கிறேன், அவருக்கு வருது, அவருக்கு டேலண்ட் இருக்குது, பண்ணுறாரு, பிடிச்சிருக்காரு, அவரு கஷ்டப்பட்டார். இந்த மூஞ்செல்லாம் பார்க்கணுமாங்கிற அந்த வேர்டு விமர்சனம்லாம் ஒரு பத்திரிகையில் வந்து அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேரை எடுத்து வச்சு காப்பாற்றிருக்கிறாரு. ஒரே இன்சிடெண்ட் மொத்த கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் மக்கள் அவரை விடலை, மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து. நான் இதில் டிவிகே விமர்சகர் கிடையாது, டிஎம்கே விமர்சகர் கிடையாது, ஏடிஎம்கே விமர்சகர் கிடையாது, என்டிகே விமர்சனம் கிடையாது, பிஜேபி விமர்சனம் கிடையாது, காங்கிரஸ் விமர்சனம் கிடையாது, விடிகே விமர்சனம் கிடையாது, பாட்டாளி மக்கள் விமர்சன கட்சி கிடையாது. எந்த கட்சி, எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். எந்த கட்சி விமர்சகரும் நான் கிடையாது. நான் சாதாரண சாமானிய மனுஷன். எனக்கு தளபதி பிடிக்கும். இந்த இஷ்யூ பற்றி பேசணும். எனக்கு அந்த கரூரில் இருந்த அப்பாவி மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் காரணத்துக்காக நான் இந்த வீடியோ பேசுகிறேன். அநியாயமாக குழந்தைங்களும் தாய்மார்கள் பெண்கள் தான் ரொம்ப நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க லைஃபே போயிருக்கு, அவங்க கனவு போயிடுச்சு. அவங்க என்னெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போது எவ்வளோ கனவு காணிருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் அட்வொகேட் ஆகணும், நான் டெக்னீஷியன் ஆகணும், விளாகர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கனவு இருக்குங்க அந்த இறந்து போனவங்களுக்கு. இதே சின்ன பசங்களுக்கு இவ்வளோ கனவு, தாய்மார்களுக்கு தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், பெரியவங்க நம்ம இளைஞர்கள் செத்தவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள். சரி, ஆக்டர்ஸை பார்க்கலாம், ஆக்டர்ஸையும் தாண்டி நம்ம லைஃப் நமக்கு முக்கியம். நான் அரசியல் பேசலை, நம்ம லைஃப் முக்கியம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்மளால என்ன நல்லது பண்ண முடியுமோ இந்த உலகத்துக்கு, சின்ன நல்லதா 10 ரூபா ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் அது நல்லது தான். 10 லட்சம் கொடுத்து ஒருத்தனுக்கு சர்ஜரி பண்ணாலும் நல்லது தான். எது பண்ணாலும் நல்லது தான். ஸோ சின்ன நல்லதை எதனா ஒன்று பண்ணிட்டு இந்த கேடுகட்டான ஒரு சேடஸ்டான வேர்ல்டில் நம்ம பிறந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அவங்க விஷப்பாம்புகளான மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஜோக்கர் மாதிரி இருக்கிற மனுஷங்களும் இருக்கிறாங்க. முகமூடி ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வேற மாதிரி நடிக்கிற மனுஷங்களும் இந்த இருக்கிறாங்க. டோட்டலாக 3 மனுஷங்க இருக்கிறாங்க. 3 உலகம் இந்த உலகம். அதனால் எல்லாருக்கிட்டையும் ஜாகிரதையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு லைஃப் உயிரை நம்ம மாய்த்து கொள்ளக்கூடாது. விதியாக நினச்சாதான் நம்ம உயிர் போக முடியும். நம்ம நினச்சா கூட நம்ம உயிர் போகாது, அதுவாக நினச்சாதான் போவோம். அந்த மக்கள் அநியாயமாக இறந்துட்டாங்கடா. ஸ்டாம்பேடா இல்லை மர்டரா என்னன்னே தெரில. அதெல்லாம் பெரிய அரசியல் விமர்சகர் ஜேர்னலிஸ்டாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யூடியூப்பில் பேச. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் வரப்போகுது வந்தாலும் என்ன கதையோ. தளபதி மனசு உடஞ்சி போயிருப்பா. இதில் அவர் ஏற்கனவே மனசு உடஞ்சி போய்க்கிறான் மனுஷன். இதில் போயிட்டு அவர் பேட்டி கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல. இன்றைக்கி மனுஷன் பேசிட்டாடுறா, போதுமாப்பா எல்லாருக்கும். இன்றைக்கி பேசிட்டாடுறா. எங்கள் அண்ணன் கருப்பு சட்டையை போட்டு வீட்டில் உக்காந்துட்டு பேசிட்டாரு. ஆனால் இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டில் யாருமே பேசாதவங்களாம் இந்த வீடியோவில் பேசிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பேசாதவங்களாம் பேசியிருக்கிறாங்க இந்த இன்சிடெண்ட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு 40 வயசானவங்க சீனியர் சிட்டிசன் மிடில் கிளாஸ் சிட்டிசன் இறந்துருக்குறாங்க. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ்ன்னு அதை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் 3வது இப்போ ஒன்று ரீசெண்டாக நடந்தது, ஏர் கிராஷில் இன்சிடெண்ட். மெரினா பீச்சில் இந்த 6 பேர் செத்து போயிட்டாங்க, அதை பற்றி பேசலை. எவ்வளோ நார்த்துலலாம் 1 மினிட் நார்த்தில் வந்து மணிப்பூர் இஷ்யூ போன வருஷம், அதை பற்றி பேசலை.
எவ்வளோ இன்சிடெண்ட் இருக்குங்க இந்தியாவில். கரூர் மட்டும் அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணுதா எல்லாருக்கும் தெரில. பேசாதவங்க பேசிக்கிறாங்க. அது யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் யாரையும் விமர்சனம் பண்ணலை. தளபதி அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அரசியலில் எவனும் நிரந்தர நண்பனும் கிடையாது, எவனும் நிரந்தர எதிரியும் கிடையாது. அரசியலில் திடீர்னு ஒருத்தன் நமக்கு நண்பனாக வருவான், திடீர்னு அவன் எதிரியாக மாறுவான். அதான் அரசியல். ஒரு சாக்கடை. அதெல்லாம் சாக்கடை. அந்த மாதிரி நம்ம மேலே அப்படியே தெளிச்சா அதை இப்படி தெளிச்சுட்டு நம்ம போகணும். அதுதான் அரசியல். ஸோ இங்கே இருக்கிற சர்வை பண்ணுறவங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதில் ரொம்ப இறங்க தேவையில்ல. மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கனவுகளும் அந்த கனவெல்லாம் நொறுங்கி போச்சுடா அந்த குழந்தைங்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கும். என்றைக்குமே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம லைஃப் தான் முக்கியம். சினிமாக்காரன் வருவான், நடிப்பான், போயிட்டே இருப்பான். அதனால் சினிமாக்காரனுக்காக நம்ம உயிரை மாய்த்துக்கக்கூடாது. நேரில் பார்க்கறத விட டிவியில் அவ்வளோ அழகாக லைவ் டெலிகாஸ்ட் காட்டுறான். அதை பார்க்கறதுக்கு என்ன, அவங்க ஏரியாவுக்கு வரும்போது பாருங்கள். கரூர் மக்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிய இங்கே இறந்துட்டாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். தளபதி ஃபீலிங்ஸை விட அந்த மக்களோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். சரி நன்கொடை கொடுத்துட்டா, காசு கொடுத்துட்டா சரியாக விடுமா? உயிர் போனது போச்சு தானே. இவங்க 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா, ஆக மொத்தம் 30 லட்ச ரூபாவா? ஒரு உயிரோட வேல்யூ ஜஸ்ட் 30 lakhs. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்துக்கு இறப்புகளை இழந்து வாடிய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். க்யூர் ஆகிறவங்க சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு வாங்க மக்களே. நம்ம உயிர் தான் முக்கியம், நம்ம லைஃப் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் படம், ஆக்டர், சினிமா எல்லாமே. உயிர் இருந்தால் தானே எல்லாமே பார்க்க முடியும். உயிர் இருந்தால் தானே தளபதியை பார்க்க முடியும். உயிர் இருந்தால் தானே சினிமா பார்க்க முடியும். உயிர் இருந்தால் தானே கத்த முடியும், டான்ஸ் ஆட முடியும், பாட முடியும், ஓன்னு இருக்க முடியும். அந்த உயிரை ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கணும். உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பாய். உயிர் இருந்தால் எது வேணாலும் நம்ம பண்ணி பொழைச்சிக்கலாம். பாய்.